ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். தாவைக்காக்கு ஒரு சரியான எதிர்க்கட்சியாகத்தான் திமுக செயல்பட நினைக்குதா, செயல்பட்டு வருது? இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லாத தன்மை தான் இருக்குது. தாவேக்காவுக்கும் முழு நம்பிக்கை இல்லை, திமுகவுக்கும் நம்பிக்கை இல்லை, அண்ணா திமுகவுக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த இடம் தாவேக்கா ஸ்டாலின் மாதிரி முழு ஆட்சிக்கு வரல, எம்ஜிஆர் மாதிரி முழு ஆட்சிக்கு வரல. எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிக ஓட்டு எடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். திமுக கான்ஃபிடென்ட் இல்லாத காரணம் அவங்க போன கூட்டணி கட்சிகள் அவங்கள டெசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க, டிச் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்றது கூட அவங்க தயாராகலை. என்னை பொறுத்தவரை அவங்க எல்லாமே ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கக்கூடாது. பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போலியான, பொய்யான, ஒரு மோசடியான, இந்துக்களை பிரதிபடுத்தக்கூடிய ஒரு கட்சியை சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வெறி, அதிகார மோகம், இதுக்கு முறையற்ற ஒரு அரசியலை பண்ணிட்டாங்க. அதை கூட திமுக இன்னும் அதை கடுமையாக தாக்க முடியலை. ஸோ வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தாவேக்காவுக்கு எதிர்த்து நிற்கிறதா திமுக? என்ன பலன் கிடைக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம். தாவேக்காவுக்கு ஒரு சரியான எதிர்க்கட்சியாகத்தான் திமுக செயல்பட நினைக்குதா, செயல்பட்டு வருது? இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லாத தன்மை தான் இருக்குது. தாவேக்காவுக்கும் முழு நம்பிக்கை இல்லை, திமுகவுக்கும் நம்பிக்கை இல்லை, அண்ணா திமுகவுக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த இடம் தாவேக்கா ஸ்டாலின் மாதிரி முழு ஆட்சிக்கு வரல, எம்ஜிஆர் மாதிரி முழு ஆட்சிக்கு வரல. எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிக ஓட்டு எடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். எடப்பாடி மாதிரி முழு ஆட்சிக்கு வரல. அப்போ முழு ஆட்சியிலானால தாவேக்கா அவருக்கு ஒரு அஸ்ட்ராலஜரை போட்டுக்கிட்டு தேவையே இல்லாமல் அதை விட்ரா பண்ணாங்க, தேவையே இல்லை. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கு மந்திரி இஷ்டம் போல் பேசுகிறாரு. இவங்க பிசிகா இது எங்கள் அரசாங்கம்னு தமிழ்நாடு ஃபுல்லாக அசெப்ட் பண்ணுறாங்க, அவங்க கொள்கைகளை முன்னெடுக்கிறாங்க. ஓகே, நாம் அதை மறுக்க வரல. அவங்க ஒரு தலித் சகோதரர் பெரிய அளவில் வர்றது பாசிட்டிவ் சோஷியலிஸ்ட் நான் மனதார வாழ்த்துறேன். அவங்க எம்பவர் ஆனதும் சரி, விஸ்வநாதம் வந்ததும் சரி, நான் வாழ்த்துறேன். பட் என்ன ஒரு தன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு தாவேக்கா, காங்கிரஸ், பிசிகா, முஸ்லீம் லீக் கூட்டணி ஆட்சிகள் லெவலில் தான் இருக்குது. அதுக்குள்ளே தாவேக்காவே ஒரு ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக இல்லை, திமுகவும் பெருசாக ஒன்றும் கான்ஃபிடண்ட்டாக இல்லை. திமுக கான்ஃபிடண்ட் இல்லை ஏன்னு சொல்கிறீங்க? திமுக கான்ஃபிடண்ட் இல்லாத காரணம் அவங்க போன கூட்டணி கட்சிகள் அவங்கள டெசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க, டிச் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்றது கூட அவங்க தயாராகலை. என்னை பொறுத்தவரை அவங்க எல்லாமே ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கக்கூடாது. பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போலியான, பொய்யான, ஒரு மோசடியான, இந்துக்களை பிரதிபடுத்தக்கூடிய ஒரு கட்சியை சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வெறி, அதிகார மோகம், இதுக்கு முறையற்ற ஒரு அரசியலை பண்ணிட்டாங்க. அதை கூட திமுக இன்னும் அதை கடுமையாக தாக்க முடியல. ஸோ அவங்க என்ன காரணம், எதுக்காக கடுமையாக தாக்க மாட்டேங்கிறாங்க? இன்னும் கூட்டணியில் இருக்கிற மாதிரி தான் நினைக்க விரும்புகிறாங்களா? சனாதன தர்மம்னு பேசுகிறாங்க. இந்து தர்மம், இந்திய தர்மம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தர்மம், பெற்றோர்களை பாதுகாக்கணும் குழந்தைகள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல தர்மத்தை முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் ஆதரிக்கிறாரு, தேஜஸ்வி யாதவ் ஆதரிக்கிறாரு. எல்லாருமே அந்த தர்மத்தை ஆதரித்து பேசுகிறாங்க. இன்னைக்கு அந்த ராம் கோயில் ட்ரஸ்ட்டில் ஒரு மோசடின்னு சொல்லும்போது இது சனாதன தர்மத்துக்கு எதிரானதுங்கிறத அகிலேஷ் யாதவ் சகோதரர் பேசுகிறாரு. ஆனால் இவங்க சனாதன தர்ம எதிர்ப்புன்னு எதிர்கட்சி தலைவர் முஸ்லீம் லீக்கு போயிட்டு, காங்கிரஸ் போயிட்டாங்க. காங்கிரஸுங்கிறது முஸ்லீம் பார்ட்டி தான், அது அந்த கட்சி போயிட்டு இதெல்லாம் போன பிறகும் இவங்க கடந்த காலத்தின் கைதியாக சனாதன எதிர்ப்புங்கிறத சட்டசபையில் பேசுகிறாரு. உடனே அவர் முஸ்தபாவை வச்சு நாங்களும் சனாதன எதிர்ப்பு தாங்கிறார். என்ன காரணம்? எதற்காக திமுக அதே நிலைப்பாட்டில் இருக்கு? இவங்கெல்லாம் வந்துருவாங்கிறது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் தான் ஓட்டு விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கருத்து கடுமையாக பதிஞ்சிச்சு. இன்னும் அவங்க பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் வெற்றி, அவங்கள தான் ஓட்டுங்கிற ஒரு கருத்து தமிழ்நாட்டுக்குள்ள கலவா இருக்கு. அதை உடைக்க வேண்டிய கருத்து என் போன்றவர்களுக்கு மோடி 4வது முறை அங்கே பிரதமராக வர்றதுக்கு அதுதான் வழிங்கிறதுல நான் என் போன்றவர்கள் அதை பேசிட்டு இருக்கோம். பட் இங்கே பரவலாக இன்னைக்கு அண்ணாமலை கூட அதே புள்ளிக்குள்ள தான் இன்னைக்கு நகர்றார். சிறுபான்மை ஓட்டுகள் திமுக பக்கம் தான் இருக்கா? கணிசமான ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள் தாவேக்காவுக்கு போயிடுச்சு இல்லை? முஸ்லீம்கள் ஆதரவில் தான் திமுக வெற்றி பெற்ற தொகுதியில் பாதிக்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அது நான் எதுனாலும் உண்மையாக சொல்லணும். அனிதா ஜெயித்தது காயல்பட்டினம் ஓட்டில் தான், நெஹ்ரு ஜெயித்தது முஸ்லீம் ஓட்டில் தான் அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி சேப்பாக்கம் ஓட்டில் தான் உதயநிதி ஸ்டாலின் ஜெயித்தார். அதே மாதிரி சேகர் பாபு ஜெயித்தது துறைமுகத்தில் முஸ்லீம் வாக்களில் தான் ஜெயித்தது. ஸ்டாலின் தொகுதியில் முஸ்லீம் கணிசமாக இல்லாதனால தான் ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவே வந்ததாட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய தொகுதியில் இஸ்லாமியர்கள் என் பிளாக்காக போட்டிருக்காங்க. 2 முஸ்லீம் கேண்டிடேட்டு அங்கே ஜெயித்திருக்கிறாங்க.
ஜவஹர்லால் ஜெயித்திருக்கிறாரு, தமீமுன் அன்சாரி ஜெயித்திருக்காருன்னு சொல்ல போனால் முஸ்லீம்கள் வந்து பெரிய அளவில் ஒரு இந்த இதுக்குள்ள இண்டிபெண்டாக தங்கள் தனித்தன்மையை காட்டின ரெண்டு சமுதாயம்னா ஒன்று முஸ்லீம் சமுதாயமும் இன்னொன்று வன்னியர் சமுதாயம் தான். இதான் யதார்த்த உண்மை. ஆய்வுகள் டேட்டா தான் சொல்லுது. இன்னைக்கு சகோதரி சௌமியா அன்புமணி கூட சொல்கிறாங்க, டேட்டாவை பாருங்கள், எங்களால் தான் 31 சீட்டு எடப்பாடி ஜெயித்தாருன்னு. வன்னியர்களோட அந்த மைட்டை அவங்க சொல்கிறாங்க. தனித்தன்மையை வன்னியர்கள் நிரூபித்த மாதிரி முஸ்லீம்களும் தனித்தன்மையை நிரூபித்தாங்க. திமுகவுக்கு இதாக இருந்தாங்க. நம்ம மாறுபட்ட கருத்து நம்ம கொள்கை அடிப்படையில் இருந்தாலும் கூட உண்மையை நாம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் முஸ்லீம் லீக் அங்கே சேர்ந்த பிறகு விஜய் பின்னாடி காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விசிகா, சிபிஎம், சிபிஐ இந்த 5 கட்சியும் சேர்ந்த பிறகு இன்னும் இந்த வாக்கு எந்த அளவுக்கு நிற்குங்கிறது வந்து ஒரு கேள்விக்குட்டி தான். பட் அனிதா போன்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக முஸ்லீம் தான், அவங்க முஸ்லீம் லீக் முஸ்லீம் கிடையாது, எங்கே கூட நிற்பாங்க, அவங்க உறுதியானவங்க அந்த காலகட்டத்திலே இருக்குங்கிறத திமுகவில் பலரும் சொன்னாலும் கூட நீங்கள் நினைக்கிறீங்களா அது? ஐ ஹாவ் மை ஓன் டவுட். உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு? என்ன சந்தேகம்? ஏன் சந்தேகப்படுறீங்க? அவங்க வந்து அரசியல் களத்துக்குள்ள அவங்க வந்து நீதி நியாயத்தோட பாஜக எதிர்ப்புங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கும். ஷாஜகான்லாம் போய் ஒரு சந்தர்ப்ப அரசியலை பண்ணிட்டு பேசுகிற பேச்சை பாருங்க. அப்போ அவங்களுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறதுல தான் அவங்களுக்கு மெயின் இதாக இருக்கும். அதை தாண்டி நியாயமா நீதியாக நம்ம திமுக கூட நிற்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு தான் ஏன் கணிப்பு. குறைவாக இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த திமுக அப்போ என்ன சாய்ஸ் இருக்கு? திமுக இன்னைக்கு கடுமையான தாவக எதிர்ப்பு வைக்கிறது மூலமாக எதை சாதிக்க முடியும்? அவங்க இன்னும் சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி விஜய் பிஜேபி எதுக்கல்ல, விஜய் சிபிஐக்காக பிஜேபி எதுக்கல்ல அப்படி சொல்லி அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களோட அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? இல்லை அது அவங்க தான் முடிவு பண்ணோம். நான் வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை பாராட்டுறேன். ஷாஜகான் வந்து 3-5 உயர்த்தணும்னு சொன்னதும் தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ எதிர்வினையே வராது, பாஜக தலைவர்கிட்டே வராது. சும்மா இப்போ ஊடகத்தில் தலையை காட்டிட்டு போவாங்க. இந்துக்கள் நலனுக்காக சகோதரர் நயினார் நாகேந்திரன் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை அதை பாதிக்கும்னு உடனே அடித்தார். நீங்கள் தாவேகா கூட்டணி அரசில் முஸ்லீம் லீக் ஒரு அங்கம், கூட்டணி அரசு தான். கூட்டணி ஒரு கருத்து சொல்லும்போது அதற்கு மாற்று கருத்தை உடனே நயினார் நாகேந்திரன் அதை சொன்னாருன்னு சொன்னால் இப்போ தான் இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வருது. எல்லா முறைகேடுகளுக்கும், எல்லா தர்ம நியாயமற்ற அநீதிகளுக்கும் பாஜகவை காரணமாக சொல்லி அப்படி கூடி கும்மால் அடிக்கிறது வழக்கமாயிட்டுன்னு சொல்லும்போது இந்த இடத்துக்குள்ள நயினார் தான் கரெக்டாக ஒரு அரசியலை இதுவரை மற்ற பாஜக தலைவர் பண்ணாததை பண்ணியிருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அந்த சனாதன எதிர்ப்பு, அந்த ஓட்டுகள் தங்களுக்கு வரும். விஜய் தப்பு பண்ணிடுவார், விஜய் பிஜேபி விஷயத்தில் காங்கிரஸை விட்டு நழுவிடுவார், மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் ராகுல் காந்தியை தூக்கி போட்டுட்டு நம்ம பின்னாடி வந்துடுவாங்கன்னு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கான மயக்கத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஆனால் அதே டைமில் முரசொலி மாறன்லாம் 99 சொன்னார், 6+6 12. இந்த 12க்காக நம்ம அரசியல் பண்ணுனா நம்ம ஏமாந்துறோம்னு டக்குன்னு மத்திய அரசு இதுக்குள்ள அன்னைக்கு 99 வெற்றியும் பெற்றாங்க. பாஜகவோட போனாங்க. எஸ், மறுபடியும் போக வாய்ப்பு இருக்கா? அது இல்லை. அவங்க விஜய் பாஜக கிட்ட போயிடுவார், நம்ம காங்கிரஸ் பிடிச்சிடலாங்கிற அந்த ஆசையில் தானே இருக்கிற மாதிரி தெரியுது. சிபிஐ வழக்குக்காக விஜய் பேசவில்லைன்னு விஜயை சீண்டுறாங்க, விஜயை கோவப்படுத்துறாங்கன்னா அதுதானே அவங்க நோக்கமாக இருக்குது. நம்ம திமுக சாய்ஸ் இருக்கா? காங்கிரஸா பாஜக அப்படிங்கிறதுல சாய்ஸ் இருக்கா இல்லையா? அவங்க இன்னும் ராகுல் அடிபட்டு பிரியங்கா வந்துடுவார், சோனியா நம்மளை காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்துருவாங்கன்னு அந்த கனவுல தான் இருக்காங்க. டே டு டே பொலிட்டிக்ஸை தான் நான் சொல்ல முடியும். நிஜம்தான், தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் பண்ண முடியும். என் ஆசையை பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இல்லை நீங்க திமுகவுடைய மனநிலையை நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அதுக்காக அதைத்தான் சொல்றேன். சிபிஐக்கு பயந்து விஜய் பேசலன்னு சொல்றாங்கன்னா விஜய் வந்து காங்கிரஸ் கூட பிரிஞ்சிட மாட்டாரா? காங்கிரஸ் நம்ம கூட வந்துடாதா? சோனியா ரூட்ல வந்துடாதா? இது மல்லிகார்ஜுன கார்கே ரூட்ல வந்துடாதா? பிரியங்கா ரூட்ல வந்துடாதா? ராகுல் காந்தி ஒரு தோல்வி, யூபியில் அடிபட்டதும் ராகுல் காந்தி வேஸ்ட்டு, ராகுல் காந்தியால் வெஸ்ட் பெங்காலில் 3 விழுக்காடு ஓட்டும், 2 சீட்டு தான், அஸ்ஸாமில் 12 முஸ்லீம் தான், இன்னொன்று தோத்த ஒன்றும் முஸ்லீம் தான், முஸ்லீம் கட்சி ஆயிட்டு இந்த கட்சி இவரை வச்சு தேராது, ராகுலை ஒதுக்கி வச்சுட்டு பிரியங்கா வந்துட்டா நம்ம அப்படி ஒட்டிவிட முடியாதா? சோனியா காந்தி நமக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்க மாட்டாங்களான்னு அந்த இதுக்குள்ள தான் காங்கிரஸ் திமுக இருக்காங்க. கூட்டணி கட்சியில் வராதாங்கிற ஏக்கம் மட்டும்தான் நம்ம திமுக இருக்குன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கூட்டணியை வந்து அவங்க இன்னும் ராகுல் காந்தியை மட்டும் அடிச்சுக்கிட்டு பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ரூட்ல நம்ம பக்கம் வந்துடாதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்ட முடிவு தானே. இந்த 3 தலைவர்கள், நீங்கள் சொன்ன தலைவர்கள் சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயோ எல்லாமே சேர்ந்து எடுத்த முடிவு தானே தமிழகத்துக்கு. நாளைக்கு ராகுல் வேஸ்ட் ஃபெல்லோ சிஜே கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கூட தாக்கு பிடிக்க முடியாத ஆளு அப்படின்னு அவரை தூக்கி போட்டுட்டா மாறாதான்னு நினைப்பாங்க இவங்க.
கூட்டணி கட்சி காங்கிரஸ் வராதா இல்லை இடதுசாரிகள் வரமாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக கதவை திறந்து வைத்து காத்திருப்பது திமுக நல்லதா? அவங்க அந்த அரசியலை தான் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சால் 71 இந்திரா காந்தி குடும்பம் தானே இங்கே ஜெயிக்குது பார்லிமெண்ட்டில், அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் அவங்கள்ட்ட இருக்கலாம். கூட்டணிகளை நம்பாமல் தனித்து நிற்பதற்கான அரசியலை உருவாக்கணும் அப்படின்னு கனிமொழி சொன்னதை திமுக தலைமை ஏற்றுக்காதா? அது கூட்டணி இல்லாத போது அதை தானே சொல்லி ஆகணும். அது கனிமொழி சொல்கிறது இருக்கிற கூட்டணியும் தள்ளி விடுறது மாதிரி ஆகும். தேமுதிக கூட்டணி நாங்கள் உறுதியாக இருப்போம்னு சொல்கிறாங்க, மதிமுக 2 கட்டான சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜவஹர்லா சொல்கிறாரு, தமிமுன் அன்சாரி சொல்கிறாரு. இவங்களும் கூட்டணியாக இருக்கவங்களையும் தள்ளி விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. அது ஆனால் திமுக கூட்டணி இல்லாத ஒரு அரசியலை வளர்க்க முயற்சி பண்ணுமா பண்ணாது? இல்லை திமுகவோட பலம்ங்கிறது கூட்டணியில் தான் வந்தது. அது உண்மை. நீங்கள் இன்னைக்கு கூட காங்கிரஸ்காரங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, அவங்க மொள்ள மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் பதவி வெறிக்கு வந்து பாஜக எதிர்ப்புன்னு 1000 சொன்னாலும் அறமற்ற ஒழுக்கமற்ற கேடுகட்ட ஒரு அரசியல் காங்கிரஸ் பண்ணது. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான தாவேக்காட்ட மந்திரி சபை வாங்கினது. பட் அவங்க சொன்ன கருத்து கரெக்ட். 67 ராஜாஜி இமேஜ் தான் தூக்கி விட்டது. முதலமைச்சர் ராஜாஜி 8 விழுக்காடு எடுத்த ஒரு தலைவர். அவர் இல்லைன்னா 67 மாற்றம் இல்லை. அதே மாதிரி 71 இந்திரா காந்தி அம்மையாருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு லிங்குவிஸ்டிக்கு அது ஒரு பெரிய வளையம் இருந்தது, அது இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி 96 ஐயா மூப்பனாரோட இமேஜ் இல்லைன்னா இல்லை. அது பிறகு 2006 சோனியா காந்தி. இப்படி அவங்க ஜெயிக்கும் போது ஒரு கூட்டணி பலம்ங்கிறது ஒரு பொதுத்தள கட்சி, ஒரு பிரிவினைவாதமும் இந்து விரோதமும் ஜாஸ்தி இருந்ததுனால ஒரு பொதுத்தள இமேஜுக்கு ஒரு இந்திரா காந்தி, ஒரு ராஜாஜி, ஒரு மூப்பனார், ஒரு சோனியா காந்தி, ஒரு ராமதாஸ், இதெல்லாம் அவங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் ஆட்சிக்கு வர்றதுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக தான் இருந்திருக்குங்கிறது நியாயமான இதாக தான் நான் பார்க்குறேன். அதில் அது சத்துள்ள வாதமாக தான் பார்க்குறேன். அதை சொல்லதுக்குள்ள அருகதை கிடையாது. பாஜக எதிர்ப்பு இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை அநாகரிகமாக அசிங்கமாக ஏற்றுக்கிட்டு உங்களோட மொள்ள மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் எல்லாத்துக்கும் அதை ஒரு சாக்கா போட்டு போர்வையில் மூடிட்டு போயிட்டு இருக்கிறது தான் காங்கிரஸ். அதனால தான் அஸ்ஸாமில் காலி இந்துக்கள் மத்தியில் காலி ஆகிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலில் இந்துக்கள் மத்தியில் காலி ஆகிட்டாங்க, புதுச்சேரியில் உசுடு தொகுதியை தவிர ஒரு தொகுதியோட வரல. அங்கே ஓட்டே தாவேக்காவுக்கு போயிட்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா பட்டியலின சமூக மக்களை சேர்ந்த பட்டியலத்தை சேர்ந்த 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஜோசப் விஜய் மனசார பாராட்டுறேன். அதில் மட்டுமில்லை, ஜோசப் விஜய் மட்டுமில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் காமராஜ் கக்கனை அமைச்சராக்குனது, பரமேஸ்வரன் அமைச்சராக்குனது, சிவசண்முகம் பிள்ளைய ஸ்பீக்கர் ஆக்குனது, 8 9 பேரில் 3 பேர் 1/3 பவர். அதையும் தாண்டிய ஒரு பவர் வந்து இன்னைக்கு சகோதரர் வன்னியரசு வந்து கூட்டணி அரசுல விசிகா சார்பா அமைச்சரானதுல தமிழ் மண்ணிலே ஒரு பெரிய சாதனையா ஆன் தேர் ஓன் ரைட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்குள்ள அவங்க வந்து அசெப்டிவா வந்திருக்காப்புல. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா திருமாவளம் படத்தையும் தம்பி வன்னியரசு படத்தையும் போட்டு பழனினாலும் சரி ஒட்டஞ்சத்திரனாலும் சரி போகிற எல்லா ஊர்கள்லையும் பேனர் இருக்குது. ஒரு பெரிய தலித் அசோசியேஷன் வந்து ஐடென்டிட்டியோட இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 1952ஆம் ஆண்டு மெஜாரிட்டி வராத போது வன்னியர் வந்து 18 சீட்டை படையாட்சி பெற்றாரு, 6 சீட்டை நாயக்கர் பெற்றாரு, சுயேட்சை 3, எல்லாம் சேர்த்து 30 பேர் இண்டிபெண்டன்ட்டை காட்டி வன்னியர்கள் வந்து காமராஜுக்கு எதிராக தங்களை சாதித்தாலும் காமராஜ் வந்து சேவலை பிரியாணி போட்டுட்டாரு, கசாப்பு வச்சுட்டாருன்னு பெரியார் சொல்லக்கூடிய மாதிரி அந்த வன்னியர் ஐடென்டிட்டியை காலி பண்ணி படையாட்சிக்கு ஒரு மந்திரி, அவருக்கு ஒரு அதிகார பதவி காமராஜ் சொல்லி முடிச்சிட்டாரு. அதான் நடந்தது. நம்ம வார்த்தை இப்படி சொன்னாலும் கூட அந்த ஐடென்டிட்டின்னு எடுத்துடுங்க. நான் வன்னியர்களோட அந்த வெற்றியை நான் பாராட்டுறேன். அது நான் காமராஜ் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக நியாயத்தை விட்டு பண்ண மாட்டேன். பட் பெரியார் சொன்னார், கசாப்பு போட்டு சாப்பிட்டுட்டாரு, கோழியை இது பண்ணிட்டாரு, ஜாதிய கட்சிகளை ஒழுங்கிட்டாரு, ஆழ்வாரும் நாயன்மார்களும் செய்யாத காமராஜ் பண்ணிட்டாரு. 1000 ஆண்டுகளாக இந்து மதத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்யாத காமராஜ் பண்ணிட்டாரு, ஜாதியை ஒழிச்சிட்டாரு காமராஜ்னு ஒரே போடா பெரியார் போட்டு தள்ளிட்டாரு. காரணம் அந்த ஐடென்டிட்டியை இழந்து மந்திரி பதவிக்காக போனதுல பெருஞ்சர் அண்ணா பிறந்தே சொன்னாரு, பஞ்சை பராரியா வன்னிய சமூக ஏழை எளிய மக்கள் தெருவில் நிற்கும் போது அலங்கார அரசு கொடி கட்டின உலகத்தில் அலங்காரமா சமுதாயத்தை வித்துட்டு போயிட்டாருன்னு பெருஞ்சர் அண்ணா பிறந்தகையே அதை இலவுகாத்த கிளிகள்னு வன்னியர் சமூகத்தை பற்றி நியாயமான ஒரு கருத்தை பெருஞ்சர் அண்ணா பிறந்தே எழுதியிருக்கிறார். அந்த வன்னியர் சமூகம் 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏலாம் வந்தவங்க பெற முடியாததை 2 எம்எல்ஏல பெற்று அசெப்ட் பண்றாங்க விசிகாவும் பறையர் சமூகம்ங்கிறது 100க்கு 100 உண்மை. அரசியல் சூழ்நிலை அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருக்கு. இதை விட பெரிய வாய்ப்பா திருமாவளவன் சிஎம்ங்கிற வாய்ப்பே கிடைச்சிருக்கும். எடப்பாடி காலி பண்ணிட்டார். முக்கியமா திமுக பொறுத்த வரைக்கும் பட்டியலின சமூக மக்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும். திரு ராஜாவுக்கு கூட பொதுச்செயலாளர் பதவி கிடைக்கலாம். இந்த மாதிரியான கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கா? ராசா அந்த கட்சியில் முக்கியமான ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு. இப்போ பொதுச் செயலாளர் பதவி ஆராசார் கொடுத்தாருன்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த துரைமுருகன் இருக்கிறாரு. துரைமுருகன் வன்னியர் சமூகத்தை எடுத்துட்டு உடனே பறையர் சமூகம் சொன்னால் அதுலேயும் சிக்கல்கள் பிக்கல்கள் பிடுங்கல்கள் இல்லாமல் இல்லை.
நம்ம ஒரே சைடில் அதை பேச முடியாது. வன்னியர் சமூகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த சமூகம். 77 கலைஞர் வந்து 2வது இடம் வர்றதுக்கு காரணம் வன்னியர் சமூகம் தான். கலைஞரும் அதை தான் சொல்லுவார். நான் வன்னியர் குரூப் 1ல் நிறைய வன்னியர் வந்தனால ஆதிக்க சக்திகள் என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு இதோட டிஸ்மிஸ்களுக்கு காரணமாக வன்னியர் சமூகத்தை முன்னிறுத்தி சொல்லுவார். வன்னியர்கள் ஒருத்தர் இருந்த இடத்துக்குள்ள டக்குன்னு வந்து அந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பரையரை பண்ணிட முடியாது. பட் ராசா வெயிட்டான ஒரு தலைவர் தான். திமுகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான், ஒரு அசட்டாக தான் இருக்காங்கிறத நான் மறுக்க வரல. பட் அந்த இடம் வந்து வன்னியர் இருந்த இடத்துல வன்னியரை தள்ளிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள உடனே பரையரை வச்சிட முடியாது. ஊடகத்தில் பண்ணுறமை அவன் ஒரு நியாயமான பார்வை இல்லாமல் அவருக்கு எப்படி வரும்னு தெரியுமில்ல, பல நோக்கங்கள் அது வரும். பட் என்னோட பார்வை அந்த இடம் வன்னியர் இருந்த இடத்துல டக்குன்னு வந்து பரையரை தூக்கி வைக்க முடியாதுங்கிறது நான் ஆணித்தரமாக என் கருத்தை சொல்கிறேன். திமுக போன்ற கட்சிகளில் அது சாத்தியமும் இல்லைன்னு கருத்துறேன். ஏன்னா அன்னைக்கு ராஜாஜியை ஃபைட் பண்ணனால காமராஜுக்கு வந்து ஒரு காமராஜிக்கிட்ட நிறைய பிராமணர்கள், தேசபக்தி தெய்வபக்தி உள்ள பிராமணர்கள் ராஜாஜியை விட காமராஜிட்ட தான் அதிகம் இருந்தாங்க. பட் தன்னோட எதிரி பிராமணர்னு சொல்லும்போது காமராஜிக்கு வந்து அந்த தலித் எம்பவர்மெண்ட் அந்த அரசியலெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. விஜய்க்கும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு திரைக்கலைஞராக வந்து ஒரு வெற்றியை பெற்ற பிறகு நாளைக்கு இன்னொரு திரைக்கலைஞர் வரும்போது ஜெயலலிதா முக்குலத்தோரையும் விளாளக்கூண்டரையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்ச மாதிரி விஜய்க்கும் வந்து பறையர்களையும் கிறிஸ்தவர்களையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக அவர் எடுத்துட்டார் விஜய். ஸோ இது அவங்களோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் நெசிட்டி. ராஜாஜியை எதிர்கொண்டதுனால தான் காமராஜ் வந்து அந்த ஒரு கக்கன் பரமேஸ்வரன் இண்டிவிஜுவல் பெர்மனன்ட் சாரிட்டி என்டோமெண்ட் அந்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளே காமராஜ் எடுக்கான்னு சொல்லும்போது இந்த ஒரு கம்பல்ஷனில் ஒரு அரசியல் சூழ்நிலை விஜய் அதை எடுத்துட்டா நான் பாராட்டுறேன். அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது உடனே திமுகவும் எதிர் திசையில் ஒரு வன்னியர் பொதுச்செயலாளர் இருந்த இடத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை ராசா. இந்த நிகழ்ச்சியை கருதி குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.